அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். வங்கக்கடலில் உருவான வெங்கல் புயல் எப்படி எந்த பக்கம் போகும் எப்போ போகும்னு தெரியாமல் வானிலை ஆய்வாளர்கள்லாம் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இந்த திசையில் தான் இது போகணும் இப்போது கணிக்க முடியாதுங்கிற ஒரு தகவல் தான் எல்லாருக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. வங்கக்கடலில் உருவான வெங்கல் என்ற புயல் எங்கே கரையை கிடக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியலன்னு சொல்லி வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவிச்சிருக்காரு. வங்கக்கடலில் உருவான வெங்கல் புயல் வலுவடைஞ்சு 29ஆம் தேதி வரை கடற்கரைக்கு இணையாக 150 முதல் 209 கிலோமீட்டர் தொலைவில் நகரும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதாவது கடற்கரைக்கு ஓரமாகவே அது நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தற்போது புயல் சுமார் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறதாகவும் நாளை புயலாக வலுவடையும்னு சொல்லப்படுது. இந்த புயலுக்கு வெங்கல் என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த புயல் திருகோணமலையிலிருந்து தென்கிழக்கு 310 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் சென்னை தெற்கு தென்கிழக்கில் 800 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பல்வேறு சூழ்நிலைகள் எல்லாம் காரணமாக புயல் வலுவடை என்றாலும் எப்போது மற்றும் எங்கு கரையை கிடக்குங்கிறத இதுவரை உறுதியாக கணிக்க முடியலைன்னும் 29ஆம் தேதிக்கு பின்னரே புயலின் தன்மை தெரியவும்னு சொல்லப்பட்டிருக்கு. 26ஆம் தேதி உருவான புயல் 29ஆம் தேதி வரை சுமார் 4 நாட்கள் தொடர்ந்து மழையை பல இடங்களும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் குறிப்பாக 4 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாலும் தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் 4-5 மாவட்டங்களில் அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் நவம்பர் 26, 27 மற்றும் 28 தேதியில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் முதல் மிக கனமழை பெய்யணும்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிற காற்றழுத்த தாழ்வு மையம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக உருமாறி நாளை நவம்பர் 27 புயலாகவும் உருமாற உள்ளதுன்றும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த புயலுக்கு தான் வெங்கல்னு இப்போ புதுசாக பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு இன்னையிலேருந்து 3 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்குது. இது இல்லாமல் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பகுதியில் அதி கனமழை பெய்யணும் எச்சரிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமாங்கிற பெற்றோர்கள் கேள்வி எழுப்பி வர்றாங்க. இதற்கிடையில் புயலை எதிர்கொள்வது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. ஆலோசனை கூட்டத்தை அடுத்து விடுமுறை அறிவிப்பு வெளியாகலன்னு எதிர்பார்க்கப்படுது. எப்படியா இருந்தாலும் இந்த கனமழை காரணமாக மக்களுக்கு முன்னேற்பாடு செய்யக்கூடிய பல நடவடிக்கைகளை அரசு தீவிரமாக எடுத்தாலும் மக்களும் எச்சரிக்கை உணர்வோடு அந்த வானிலை ஆய்வு மையம் சொல்லக்கூடிய தகவல்களை கேட்டு ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேணுங்கிற ஒரு பதிவை தான் நம்ம இந்த காணொலி மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து 4 நாட்கள் இந்த புயலானது எந்த நிலையிலும் எந்த திசையிலும் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறதுனால பெரும்பாலும் எல்லா பகுதியுமே அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் எச்சரிக்கையாக இருக்கிறதோட மீனவர்கள் நிச்சயமாக கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேணாங்கிற ஒரு அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் தெரிவிக்கக்கூடிய எச்சரிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்மையும் நம்மளுடைய வீடுகளையும் நம்மளுடைய உறவுகளையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரும் முயற்சியும் முன்னெச்சரிக்கையும் எடுக்க வேணுங்கிற தகவலை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தடுத்த செய்திகள் நம்ம இந்த அரசியல் ஆயிரம் சேனலில் வரும். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற உள்ளபடியான அறிவிப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் அறிந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.